ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ப்ளூபெர்ரி ஃபார்ம் இருந்துச்சு. அந்த ஃபார்ம்ல எப்படா பிக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். இப்ப மே 2nd வீக்லேருந்து ப்ளூபெர்ரி பிக்கிங் அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வீக் எண்டும் மார்னிங் வந்து 8:00லேருந்து 2:00 வரைக்கும் பிக்கிங்க்கு அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்ட்டு இந்த சீசன் தொடங்குனோன அவங்க ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம கிளம்பலாம். அப்பதான் ப்ளூபெர்ரிஸ் நெறையா இருக்கும் அப்படின்ட்டு பக்கெட்டும், கவரும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ப்ளூபெர்ரி பிக்கிங்க்கு. நான் பிக்கிங்க்கு ஒரு 8:30 போல போனேன். ஆனா எனக்கு முன்னாடியே நெறைய கார்ஸு, ஃபேமிலியா வந்து எல்லாரும் பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு எல்பி 3.75க்கு குடுப்பேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ப்ளூபெர்ரி செடியும் அங்க வச்சிருந்தாங்க சேல்க்கு. ஒரு செடி $10ன்னு போட்டிருந்தாங்க. 3 செடியா நம்ம கிளப் பண்ணி வாங்குனோம் அப்படின்னா, $25க்கு குடுப்பேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இத பார்க்கும்போதே அந்த போர்டுல இன்னொன்னும் போட்டிருந்தாங்க. ஒரு பக்கெட் வந்து 6 எல்பிஸ் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் இவங்களே பக்கெட் குடுப்பாங்க அப்படின்னு. சில ஃபார்ம்ஸ்ல நம்ப தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் பக்கெட்டோட வந்துட்டேன். திருப்பி போய் கார்ல வைக்கணுமே, அதுக்காக நம்ம பக்கெட்லயே பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க பக்கெட்லயே பறிச்சுட்டு வந்து வெயிட் போடும்போது கவர்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு என் பக்கெட்ட எடுத்துட்டே நான் உள்ள போயிட்டேன். அந்த ஃபார்ம்க்குள்ள நுழையும்போதே பார்த்தா, சுத்தி 3 பக்கமும் நல்ல அடர்ந்த மரங்கள், நல்லா உயரமான மரங்களா இருந்துச்சு. மரங்கள் நெறைய இருந்தனாலயும், மொத நாள் நல்லா மழை பெஞ்சிருந்தனாலயும் வெயில் அவ்வளவா தெரியல. அதனால நாங்க சரி வந்த வேலைய பார்க்கலான்னு ப்ளூபெர்ரிய பறிக்க ஆரம்பிச்சுட்டோம். வரிசையா ப்ளூபெர்ரி செடிகள நட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு வரிசையிலயும் இடையில ஆள் நடந்து போற அளவுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அதுல போய் பறிக்கிறதுக்கு வசதியா இருந்துச்சு. ஃபார்ம்ல பிக்கிங் ஓப்பன் பண்ண உடனேமே நம்ப அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துட்டனால ப்ளூபெர்ரீஸ் எல்லாம் நெறைய காய்ச்சிருந்துச்சு. அப்போ அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தா, அந்த கருப்பு கம்பளம் விரிச்சது மாரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அப்படியே மேலோட்டமா பார்க்கும்போது ஃபுல்லா அப்படியே கருப்பு கருப்பா தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு அத பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு செடியும் அப்படியே கொத்து கொத்தா இருந்துச்சு. நம்ம அந்த செடி பக்கத்துல போகும்போது நம்ப நம்ப மேல உரசுனாலே அந்த பழம் கடகடன்னு கீழ கொட்டுனுச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே மாரி பழுத்து, ஒரே சைஸ்ல அப்படி இருந்துச்சு. இந்த பழத்தெல்லாம் நம்ம வந்து இப்டி பக்கெட்ட காட்டி நம்ம வந்து பறிக்கணும்னுமே அவசியம் இல்ல. இப்டி விரல்ல தொட்டாலே அதுவே எல்லாம் பக்கெட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் அவ்ளோ ஒரே மாரி டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சு. வந்த வேலைய பார்க்கலான்னு பறிக்க ஆரம்பிச்சோம். பறிச்சோம், பறிச்சுக்கிட்டே இருந்தோம். பக்கெட் நெறையவே இல்ல. பக்கெட்டுக்குள்ள போறத விட வாய்க்குள்ள போனது தான் அதிகம். இங்க அமெரிக்கால நம்ம எப்ப ஃபார்ம்க்கு ஃப்ரூட் பிக்கிங்க்கு போனாலும், எல்லா ஃபார்ம்லயும் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டே நம்ம பறிக்கலாம். இத பறிச்சுட்டு அப்படியே நகர்ந்து போம்போது பார்த்தா, கீழ அவ்ளோ ப்ளூபெர்ரீஸ் கொட்டி கிடந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஒரு 3/4 பக்கெட்டுக்கு வந்து ப்ளூபெர்ரிய பறிச்சாச்சு. சரி போதும் இதோட நம்ம போய் வெயிட் போட்டு கிளம்பலாம். ஏன்னா வெயிலும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க போய் வெயிட் போடும்போது பார்த்தா 4.5 எல்பிக்கும் கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஸோ $16 வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் அத பே பண்ணிட்டு நாங்க கவர்ல வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அந்த வாரமே எங்களுக்கு வந்து நம்ம பறிச்சுட்டு வந்த அந்த ப்ளூபெர்ரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தனாலயும், டேஸ்ட்டா இருந்தனாலயும் அந்த வாரமே முடிச்சுட்டோம். சரி அடுத்த வாரமும் பிக்கிங் அலோவ் பண்றாங்கல்ல, நம்ம அடுத்த வாரமும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சாட்டர்டேவும் காலையில 8 மணிக்கு கிளம்பிட்டோம். இந்த தடவ நான் பக்கெட் எடுத்துட்டு வரல. இவங்க தான் பக்கெட் குடுக்குறாங்கல்ல, நம்ம அதையே யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. ஆனா, இது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு பறிக்கிறதுக்கு. ஏன்னா, அது இந்த பக்கெட்ல 2 கயிறு குடுத்துருந்தாங்க. அந்த கயிறுல நம்ம இடுப்புல கட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த செடி பக்கத்துல போய் நின்னு, நம்ம 2 கையாலயும் நம்ம ப்ளூபெர்ரிய பறிச்சு போடுறதுக்கு ரொம்பவே வசதியா இருந்துச்சு. பக்கெட்ல போடுறதுக்கும் வசதியா இருந்துச்சு, வாயில போடுறதுக்கும் வசதியா இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கெட்ட வாங்கிட்டு இடுப்புல கட்டிட்டு வந்தனால, போன தடவ 4 எல்பிக்கு பறிச்சோம். இந்த தடவ பார்த்தா அது 7 1/2 எல்பிக்கு வந்துருச்சு. ஏன்னா, நாங்க 2 பேரும் ஒரு பக்கெட்ல பறிச்சுட்டே இருந்தனால. 2வது தடவ நாங்க வந்தப்போ, அ வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால ரொம்ப நேரம் எங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கடகடன்னு பறிச்சுட்டு, நாங்க போய் வே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உங்க வீட்டு பக்கத்துலயும் ஃப்ரூட் பிக்கிங்லாம் இருந்துச்சுன்னா, ஃபேமிலியோட போனீங்கன்னா, ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.